ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நான் யாரை துதிப்பேன்? உம்மை துதிப்பேன். கொஞ்சம் கவனிங்க. நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர். ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இங்கே வேதம் சொல்லுகிறது, அக்காலத்தில் நீர் சொல்லுவது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர். ஆனால் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். எப்ப கர்த்தருடைய கோபம் நீங்கிற்று என்றால், அவர்கள் தேவனை துதிக்கும் போது கர்த்தருடைய கோபம் நீங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம், இதோ தேவனே என் இரட்சிப்பு, தேவனே என்னுடைய இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். முடிச்சிட்டு 4வது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள். முதலாவது கர்த்தரை துதியுங்கள். அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இங்க வேதம் சொல்லுகிற, காலத்துல நீ சொல்லு, கர்த்தரை முதலாவது துதி. 2வது கர்த்தரை என்ன செய்ய? தொழுதுகொள். 3வது கர்த்தரை அறிவி. 4வது அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை வேதம் நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குது என்றால் இந்த நாட்களிலே பார்க்க போகிறோம். முதலாவது, நான் கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? துதிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். துதிகளிலே எத்தனை வகையான துதி இருக்கிறது இல்லைனா? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எத்தனை வகையான துதியோடு அவர்கள் துதித்தார்கள். ஏன் கர்த்தர் இன்னும் இஸ்ரவேலை காத்திருக்கிறார்? ஏன் இஸ்ரவேலை சுற்றி இன்னும் கர்த்தர் வேலி போட்டு இருக்கார் என்றால், அவர்கள் இந்த பிரமாணத்திலே உறுதியா இருக்கிறவர்கள். ஒருபோதும் எந்த சூழ்நிலைக்கும் பிரமாணத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இஸ்ரவேலுக்குள்ள ஒரு துதி இருக்கிறது. 7 வகையாய் தேவனை துதிக்கிறார்கள். ஏன் 7ஆ துதிக்கிறாங்க? நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா 3, 7, 21, 30, 40 இது பூரா ஆவிக்குரிய அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான எண்ணுகள். 70, 120 இதுகள் எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான எண்ணுகள். இப்ப 7 வகையாய் அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள். இந்த துதி நம்மளிடத்தில் இருக்கிறதா? இப்படிப்பட்ட துதியை நம்ம துதிக்கிறோமா என்பதைத்தான் இந்த நாட்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நேற்றைய தினம் இந்த காரியத்தை நாங்கள் நல்லா தியானித்தோம். இப்பவும் கர்த்தர் கிரியை செய்வார் என்று நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 7 வகையாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள். அந்த 7 துதிகளுக்கும் 7 பேர் வைத்திருக்கிறார்கள். 7 துதிகளுக்கும், துதிக்கிற ஒவ்வொரு துதிக்கும் ஒவ்வொரு பதத்தை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் தேவனாய கர்த்தர் அவர்களோடு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முதல் துதி என்னவென்றால் தோடா. தோடா என்றால் எபிரேய பாஷையிலே தோடா என்று சொல்லுவது எபிரேய மொழியிலே நன்றி செலுத்துதல். என்ன செலுத்துதல்? என்ன செலுத்தல்? நன்றி செலுத்துதல். ஆண்டவரை துதிக்க வந்து அமர்ந்த உடனே ஏதோ நான் பேசி துதிக்கிறேன் என்று துதிக்க கூடாது. கடந்த நாட்கள் இரவு நான் கடந்து வந்த பாதைகளிலே தேவன் என்னை நடத்தி வந்ததற்கு முதலாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால் நன்றி சொல்லி துதிக்க வேண்டும். நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்கா? நம்மள்ட்ட பழக்கம் இருக்கா? அல்ல, யோசித்து பாருங்கள். அவர்கள் முதலாவது வந்த உடனே உட்கார்ந்து வாயில எது வருதோ அந்த மாதிரிலாம் அவங்க துதிக்கிறது இல்ல. இன்னைக்கு வரையே நன்றி சொல்லி துதிக்கிறார்கள். தோடா என்றா நன்றி சொல்லி அவர்கள் துதிக்கிறார்கள். தேவனை நன்றியோடு அவர்கள் துதிக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகள்,
தேவன் அவர்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஒவ்வொரு நாள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நன்றி சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இரவிலே படுத்து காலையில நான் எந்திக்கிற வரை அந்த படுக்கை எனக்கு மரணத்தை காண்பிக்கிறதையா. அந்த மரணத்தில் இருந்து நான் விடுவிடுவதற்கு, அந்த மரணத்தில் இருந்து கர்த்தரினை காத்ததுக்கு, அந்த நாள் பூராம் நடத்தினதற்கு அவர்கள் நன்றி சொல்லி துதித்தார்கள். அல்லேலூயா. இரண்டாவது அவர்களுடைய துதி என்னவென்றால் பாராக். பாராக் இரண்டாவது துதி பாராக். அது என்னென்றால் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி துதித்தார்கள். கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி துதிப்பதென்றால் நான் தேவனுடைய சமூகத்துல சரணடைந்தேன், நான் தேவனுடைய சமூகத்துல நான் சரணடைந்திருக்கிறேன். இப்போ உலக பிரமாணமா இருக்கிறது, ஒரு நாட்டுக்கோ ஒரு மனுஷனுக்கு ரோதமாக ஒருவன் எழும்பும் போது ஒரு பகுதி தோத்து போகும்போது அவங்க என்ன செய்வாங்க? கைகளை உயர்த்துவார்கள். கைகளை உயர்த்தினா என்ன பொருள்? அவங்களை கொல்லக்கூடாது. அது எதிரியா இருந்தாலும் சரி, எதிர்நாட்டில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கைகளை உயர்த்திட்டு அவங்களை என்ன செய்யக்கூடாது? ஏன் கொல்லக்கூடாது? ஏன் கொல்லக்கூடாதுன்னா, எங்கள்கிட்ட ஒண்ணு இல்லை, இனிமேலே நாங்கள் சரணடைகிறோம், நாங்கள் சரணடைகிறோம் என்று துதித்தார்கள். அப்படி என்றால் தேவ சமூகத்திலே வந்து என்னுடைய பலன் ஒன்றுமில்லை, என்ன இல்ல, என்னுடைய பலன் ஒன்றுமில்லை, நான் பலனற்று போய் நிற்கிறேன் என்று என் கைகளை உயர்த்தி நான் துதிக்க வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல கூட வேதம் சொல்லுகிறது, புருஷன்மார்கள் உங்கள் கைகளை உயர்த்தி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது நன்றியோடு துதித்தார்கள். இரண்டாவது கைகளை என்ன செய்தார்கள்? தலைக்கு மேலே உயர்த்தி துதித்தார்கள். மூன்றாவது கைகளை உயர்த்தி துதிப்பதற்கு யாதா என்று பெயர், யாதா. ஆனால் பராக் என்றால் முழங்கால் படியிட்டு துதிப்பது. என்ன துதிப்பது? ஒரு மனுஷன் முழங்கால் படியிடுகிறான் என்றால் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறான் என்று அர்த்தம். ஒரு முழங்கால் படியிட்டு தேவனை துதிக்கும் போது அவன் முற்றிலும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் மண்ணு, நான் யாரு? அவன் முழங்கால் படியிட்ட உடனே அவன் யாரா மாறுகிறான் என்றால் அவன் மண்ணா மாறுகிறான். தேவ சமூகத்துக்கு முன்பாக முதலாவது அவர்கள் நன்றியோடு துதித்தார்கள். இரண்டாவது கைகளை அசைத்து துதித்தார்கள், உயர்த்தி துதித்தார்கள். மூன்றாவது மகிழ்ச்சியோடு துதித்தார்கள். நாலாவது முழங்கால் படியிட்டு தன்னை அர்ப்பணித்து துதித்தார்கள். அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு துதித்தார்கள். அஞ்சாவது நீங்க பாத்தீங்கன்னா சமார், இசையோடு கைத்தாளத்தோடு துதித்தார்கள். எப்படி துதித்தார்களா? இசையோடும் கைத்தாளத்தோடு. நம்ம துதிக்கிறோம்ல, எப்படி? அப்படி நம்ம துதிக்கிறோம்ல. ஏன் தேவன் எனக்கு நீரூற்றாய் மாறவில்லை, தேவனுடைய கோபம் என் மேல் ஆறாமல் இருக்கிறது என்றால் நான் துதிக்கிற துதி தேவனுக்கு முன்பாக பிரியமாயில்லை. அல்லேலூயா. கைகளை பலமாய் தட்டி துதித்தார்கள். தேவ சமூகத்திலே வந்து அவங்களுக்கு இருக்கிற முழு பலத்தையும் கொண்டு தேவனை கைகளை தட்டி துதித்தார்கள். ஆறாவதாக தஹீலா தன் சரீரத்தை அசைத்து துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? தன் சரீரத்தை தேவ சமூகத்திலே அப்படியே அசைத்து துதித்தார்கள். எதற்கென்றால் தேவனோடு உறவாடினார்கள், தேவனோடு இசைந்திருந்தார்கள். தன்னை தேவனோடு அசைத்து தேவ சமூகத்திலே அவர்கள் துதித்தார்கள். ஏழாவதாக சபாக் உரத்த குரலோடு துதித்தார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எப்படி துதித்தார்கள்? உரத்த சத்தத்தோடு துதித்தார்களா? இடி முழக்கத்தை போல் சத்தத்தோடு துதித்தார்களாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 7 விதமாய் தேவனை துதித்தார்கள்.
நன்றி செலுத்தி துதித்தார்கள், கைகளை உயர்த்தி துதித்தார்கள், முழங்கால் படியிட்டு துதித்தார்கள், மனமகிழ்ச்சியோடு அவர்கள் துதித்தார்கள், கைகளை தட்டி துதித்தார்கள், சரீரத்தை ஒரு அசைவோடு துதித்தார்கள், உரத்த சத்தமாய் துதித்தார்கள். இந்த 7 துதியில நம்மளிடத்தில் என்ன துதி இருக்கிறது யோசித்து பாருங்கள். அப்ப இந்த துதியில என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் சீரோல இருக்கிறது. இந்த துதியில நான் ஜெயம் எடுக்கவில்லை. எப்படி தேவன் விரும்புவார்? தேவன் விரும்புகிற பிரகாரம் நான் துதிக்க வேண்டுமே, தேவன் விரும்புகிற பிரகாரம் நான் ஆராதிக்க வேண்டுமே. அந்த வசனம் சொல்லுது, அக்காலத்திலே நீங்கள் சொல்ல வேண்டியது கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்கவர்கள் நாம் எப்படி துதிக்கிறோம் சொல்லுங்களேன். நன்றி செலுத்தி துதிக்கிறோமா? கைகளை உயர்த்தி துதிக்கிறோமா? முழங்கால் படிட்டு துதிக்கிறோமா? மனமகிழ்ச்சியோடு துதிக்கிறோமா? இல்ல கைகளை தட்டி துதிக்கிறோமா? தம் சரீரத்தை தேவ சமூகத்திலே அப்படியே அசைவாடி துதிக்கிறோமா? உரத்த சத்தமாய் துதிக்கிறோமான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆராதனைன்னு சொன்னா, துதின்னு சொன்னா சில பேர் அப்படியே நிக்கிறது. சில பேர் துதிப்பாங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்தது அல்லேலூயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது தேவனுக்கு பிரியமானா எனக்கு தெரியல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அஞ்ஞானிகளை போல நீங்க எப்படி இருங்க, எப்படி இருங்க. ஆமென், அல்லேலூயா. அஞ்ஞானிகளை போல நான் அளப்ப கூடாது. நான் என் துதி கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது ரூபகரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்னைக்காவது கைகளை உயர்த்தி நன்றி சொல்லி இருக்கிறோமா? கைகளை தட்டி துதிக்கிறோமா? இல்லைன்னா தேவ சமூகத்துல உரத்த சத்தத்தோடு நம்ம துதிக்கிறோமா? தேவனுக்கென்று தன்னை விட்டு கொடுத்து துதிக்கிறோமா? எத்தனை கூட்டங்களுக்கு போறீர்கள், எத்தனை ஆராதனையில அட்டெண்ட் பண்ணுகிறீர்கள், ஆனால் துதிக்கும் போது உங்களுடைய துதி எப்படி இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமான ஆராதனையா இருக்க வேண்டும். ஒரு ஆராதனை எனக்கு மேன்மையான ஆராதனையா இருக்க வேண்டும். இந்த ஆராதனை எனக்கு ஃபெயிலரா இருக்க கூடாது. இந்த ஆராதனை ஃபெயிலரா இருந்தா இந்த வாரம் முழுவதும் நான் ஃபெயிலரா இருக்கிறேன். இந்த ஆராதனை உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா இந்த வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை மனமகிழ்ச்சியாய் நடத்துவார். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா இந்த வாரம் முழுவதும் உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். நான் துக்கத்தோடு ஆண்டவரை துதிக்க வரல, துக்கத்தோடு வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரை துதிக்கும் போது நான் மனமகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். என்ன செய்யுங்கள்? தொழுது கொள்ளுதல். அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தொழுது கொள்ளுதல் என்ற பதம் ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அவனுக்கு ஏனோக் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு ஒரு குமாரன் பிறந்தான்? சேத்துக்கு ஒரு குமாரன். இந்த சேத்து யாருமா? ஆதாமுடைய குமாரன். ஆபேல் இறந்ததற்கு பதிலாக கர்த்தர் கொடுக்கிற சேத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தான். அவனுக்கு ஏனோக் என்று பெயரிட்டார்கள். நல்லா கவனிங்க. அப்பந்தான் ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள என்ன செய்கிறார்கள்? ஆரம்பிக்கிறார்கள். இந்த தொழுது கொள்ளுதல்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 12வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இவர் யாரு? ஆபிரகாம். இவர் யாரு? ஆபிரகாம். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை, நல்லா கவனிக்கணும்,
பலிபீடத்தை கட்டி அங்க கர்த்தரை என்ன செய்தாராம்? தொழுது கொண்டார். 13வது அதிகாரத்துல 4வது வசனம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எதை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள்? பலிபீடம் கட்டி. பலிபீடம் எதற்கு? கவனிங்க. பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். பலிபீடம் எதற்கு? சரி, 22வது அதிகாரம் 5வது வசனம் படிங்களேன். ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். உங்களிடத்திற்கு என்ன செய்வோம்? திரும்பி வருவோம் என்றார். கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார் ஆபிரகாம் இடத்துல? அவன் குமாரனை பலி செலுத்த சொன்னார். அப்ப பலிபீடம் எதற்கு? என்ன செலுத்துறதுக்கு? பலி செலுத்துவதற்கு. பலி எப்படி செலுத்தினார்கள்? ஒரு ஆட்டையோ ஒரு கடாவையோ அவர்கள் பிடித்து தோலை உரித்து அதை துண்டு துண்டாய் வெட்டி, எதை எப்படி வெட்டி? துண்டு துண்டாய் வெட்டி நெருப்பை பலிபீடத்தின் மேல் கூட்டி நெருப்புக்கு மேல் வைத்து அதை சுட்டெரிப்பது பேர் தான் என்னது? பலி செலுத்துதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் தொழுது கொள்ளுதல்னா நான் எப்படி தேவனை தொழுது கொள்ளுகிறேன்? தொழுது கொள்ளுதல்னா என்ன? நான் எப்படி தேவனை தொழுது கொள்ளுகிறேன்? முதலாவது பார்த்தோம், கர்த்தரை நான் சரியாய் ஆராதிக்கிறேனா, தேவனை சரியா துதிக்கிறேனான்னு பார்த்தோம். இப்ப நல்ல கவனிங்க. நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். தேவனை எப்படி தொழுது கொள்ளுகிறோம்? எலியா ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினார். பலிபீடத்தை சுற்றிலும் தண்ணீரை ஊற்றினார். வானத்திலிருந்து அக்கினி வந்தது. சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அக்கினி என்ன செஞ்சது? பட்சித்து போட்டதமா. பலிபீடத்தை தொழுக வந்திருக்கும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்துல வந்து உங்களை துண்டு துண்டாய் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். துண்டு துண்டானா என்னை வெட்டி ஒப்பு கொடுக்கலான்னு கேக்குறீங்களா? அப்படி பார்க்கிறீங்க. உங்க கண்களை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க செவிகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க காதுகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க நாவை உதடை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவி ஆத்துமாவை துண்டு துண்டாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, தெய்வமே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் எப்பம் பலி செலுத்துறீங்களோ அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவரை சரியாய் தொழுது கொள்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான், மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? என்ன சொல்லுங்க? வாழ்வடைய மாட்டான். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஆதியிலே துண்டு துண்டாய் வெற்றி விட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே உங்க ஆவி ஆத்துமா சர்ரத்தை தேவ சமூகத்திலே ஜீவப்பொலியாய் ஒப்பு கொடுத்தால் மட்டுமே தொழுது கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம். எத்தனை பேர் பாவ அறிக்கை செய்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆர்சி கோயிலுக்கு போறவங்க வாரந்தோறும் போய் யார்கிட்ட பாவ அறிக்கை சொல்றாங்க? யார்கிட்ட? ஒரு மனுஷனாலே ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாதுமா. ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் அது இயேசுவாலே மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அவர்களுக்கு இருக்கிற அறிவு கூட ஆண்டவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு இல்லாது இருக்கிறதமா. ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்திலே வரும் பொழுது நான் எப்படி தேவனை தொழுது கொள்ளுகிறேன்? என்னை தேவ சமூகத்திலே வைத்து தொழுது கொள்ளுகிறேனா? ஒரு வாரத்துல கண்களினால் எத்தனை பாவம், செவிகளினால் எத்தனை பாவம், நாவுகள் உதடுகளினால் எத்தனை பாவம், இருதயத்தினால் எத்தனை பாவம், அத்தனை பாவத்தையும்
ஒரு மனுஷன் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது அவர் பலிபீடத்தில் வைத்தால் மட்டுமே தான் அது சரியான தொழுகையாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ துதியை பார்த்தா துதியிலையும் நம்ம ஃபெயிலு, இப்ப ஆராதனையில நிதை எப்படி தொழுது கொள்ளலே நம்ம எப்படி ஃபெயில். அல்லேலூயா. இன்னும் வசனம் சொல்றேன் பாருங்க. யாத்திரையாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார். ஜனங்கள் என்ன செய்தார்கள்? என்ன விசுவாசித்தார்கள்? கர்த்தர் என்னை சந்தித்தார். நல்லா கவனிங்க. கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எகிப்துல பலிபீடம் இல்ல, தன்னையே பலியா ஒப்பு கொடுக்கிறாங்க. தலை குனிஞ்சு தேவனை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. அங்க எகிப்துல பலி செலுத்த பலிபீடம் இல்ல, 430 வருஷம் ஆராதனை இல்ல, 430 வருஷம் பலிபீடம் இல்ல, தேவனுக்கு பலி அல்ல, காணிக்கை அல்ல, பண்டிகை அல்ல, ஒன்றுமல்ல. 430 வருஷம். இப்ப கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று சொன்ன உடனே அவர்கள் தலை குனிந்து தன்னை தேவனை தொழுது கொண்டார்களாமா. அல்லேலூயா. வாரந்தோறும் கர்த்தர் உங்களை சந்திக்கிறாரே, தேவ சமூகத்துல தலை குனிந்து தொழுது கொள்கிறோமா? யோசித்து பாருங்கள். 1 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவர் நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. என்ன அலங்காரத்துடனே? இந்த பரிசுத்தம் எப்போ வரும்? இந்த பரிசுத்தம் எப்போ வரும்? என்னை பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தம் வரும். என்னுடைய சரீரத்தை பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தம் வரும். என் ஆத்துமாவை பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தம் வரும். என் ஆவியை பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது என்ன வரும்? பரிசுத்தம் வரும். அல்லேலூயா. இந்த வேதாகமத்துக்கு என்ன பேர் தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன பேர் இருக்கு தெரியுமா? பரிசுத்த சந்ததி. அந்த பரிசுத்தத்தோடு நான் தொழுது கொள்கிறேன். ஒருவன் பலியாய் ஒப்பு கொடுக்காவிட்டால் பரிசுத்த அலங்காரத்துடன் தெய்வத்தை தொழுது கொள்ள முடியாது. வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1வது அதிகாரத்தில் இருந்து ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு வருகிறான். எப்பம் கர்த்தரை சந்திக்கிறானோ 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறேன் சொன்ன உடனே பரத்தில் இருந்து ஒரு நெருப்புக்கோல் புறப்பட்டு வந்து அவன் வாயை தொட்டு அவனை பரிசுத்தமாக்கினது. அல்லேலூயா. ஏசாயாவுக்கு எப்ப பரிசுத்தம் உண்டானது? எப்ப பரிசுத்தம் உண்டானது? தன்னை அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுகிறார் அவர்? இதே அசுத்த உதடுலாம் என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த அலங்காரத்துடன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் நான் முதலாவது என்னை பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பலியாய் தேவ சமூகத்திலே என்னை துண்டு துண்டாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை அணுவணுவாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வாரங்களில் என்னிடத்தில் உண்டான தீமைகள் என்ன என்று யோசித்து தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்பேன் என்றால் நான் யாரை எப்படி தொழுது கொள்வேன் என்றால் பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்வேன். அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், நல்லா கவனியமா, என்ன போதெல்லாம்? நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ம
தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்ட வேறு பெரிய ஜனம் ஒருவரும் இல்லை. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. அப்ப நான் தொழுது கொள்ளும் போது யாரு சமீபமா இருக்கிறான்? எப்படி தொழுது கொள்ளும் பொழுது? என்னை பழி செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடன் என்னை தொழுது கொள்ளும் பொழுது யார் சமீபமா இருக்கிறாமா? அதை விட அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. யோவான் 4வது அதிகாரம் 23, 24. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். எப்படி தொழுது கொள்கிறவர்கள்? உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். அப்ப இன்னொரு தொழுகை இருக்கு. என்ன தொழுகை? உண்மை இல்லாமல் தொழுகிறார்கள். என்ன இல்லாம? ஆண்டவரை உண்மையாய் ஒரு கூட்டம் ஆண்டவரை தொழுது கொள்ளுது, இன்னொரு கூட்டம் பைபிள் அப்படிதான் சொல்லுது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், நல்ல கவனிங்க, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கைகளை தட்டி. யார் விரும்புகிறா? சபையின் பாஸ்டர் விரும்பலமா? பைபிள் சொல்லுது பிதா விரும்புகிறார். யார் விரும்புகிறா? என் ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறா? என்னுடைய தொழுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறா? பிதா விரும்புகிறார். அல்லேலூயா. நான் எப்படி ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறார் என்றால், பக்கத்துல உள்ளவங்க இல்ல, சபை இல்ல, பிதா விரும்புகிறார். அப்ப இப்ப இரண்டாவது யோசிச்சு பாருங்க, என்னுடைய தொழுது கொள்ளுதல் சரியா? நான் சரியா இவ்வளவு காலம் தொழுது கொண்டிருக்கேனா? சரியா இவ்வளவு காலம் நான் தொழுது கொண்டிருக்கிறேனா? என்னுடைய தொழுதுகொள் சரியா? என்னை நான் ஜீவ பலியா ஏன் பாவம் மாற மாட்டேங்குது தெரியுமா? பாவத்தோடு பாவம் ஏன் சேருது தெரியுமா? சொல்லுங்களேன், சொல்லுங்கம்மா. அவரிடத்தில் நான் பாவத்தை மறைக்க 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 பாவத்தோடு பாவம் சேர்ந்தது மரணத்தை பிறப்பிக்கும். தேவ சமூகத்துக்கு வரும்போது அர்ப்பணித்து என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, சரி இங்க இருக்கிற எல்லாத்தையும் கேட்கிறேன், என்ன அது கேட்கிறேன், ஃபுல் அன்பு 100க்கு 100 பரிசுத்தவான் யார் இருக்கா? இல்ல பூமியில தான் 100க்கு 100 பரிசுத்தவான் யார் இருக்கா? பைபிள் சொல்லுது நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தோம் என்று. பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தோம். அதற்காக தேவன் ஜீவ பலியாய் வந்தார். அவர் சரீரத்தை நம்ம பாவத்திற்காக வேண்டி அவருடைய சரீரத்தை அணுவணுவாய் பிச்சு பிச்சு எடுத்தார்கள். உழுத நிலத்தை போல அவர் சரீரம் மாறி போனதற்கு காரணம் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் உலகத்தில் உண்டான ஜனத்தினுடைய பாவத்திற்காக வேண்டித்தானே. அப்ப ஏன் பாவம் போகணும்னா, என்னை ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுத்து தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தம் எப்ப வரும்? உள்ள வரும்போது பரிசுத்தம் இருக்காது. ஆனா உள்ள வந்த பின்னாடி நான் பரிசுத்தவனாய் மாற வேண்டும். கண்டிப்பா மாற வேண்டும். தேவ சமூகத்திலே கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும் என்று தெரிந்து, எப்படி தொழுக வேண்டும் என்று தெரிந்தால் நிச்சயம் கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. தாவீது பாவத்தில் விழுந்தவன் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே யூசப்பினால் என்னை சுத்திகரியும், சுத்தமாவே என்னை கழுவியறலும், உறைந்த மழையில் நான் வெண்மையாவேன். கர்த்தர் கழுவினாரா இல்லையா? கழுவி எடுத்தார். அல்லேலூயா. அவன் பாவத்தை மறைக்கவில்லை. 51வது அதிகாரத்தில் சொல்றான், என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தர் அவனை பரிசுத்தவானாய் மாத்திரம் மட்டுமல்ல, அடுத்த காலத்திலே, அதுக்கு பின்புள்ள காலத்திலே அதே தேவன் அதே தாவீதை சொல்லுகிறார், இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. எப்போ பாவம் செய்யாதிருந்தானா? பாவம் இருந்தது, அவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இது பிதாவுக்கு பிரியமா? இப்படி தொழுது கொள்வது யாருக்கு பிரியம்? பிதாவுக்கு பிரியமா? அல்லேலூயா. பிதாவே பிரியப்படுகிறாரா? தன்னுடைய குறைகள் குற்றங்களை பிள்ளைகள் உணர்ந்து தன்னை ஜீவப்பலியாய் ஒப்பு கொடுக்கும்போது பிதா பிரியப்படுகிறாரா? மூன்றாவது,
அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள். எதை அறிவியுங்கள்? அவருடைய செய்கைகளை யாருக்குள்ள அறிவிக்க வேண்டுமாம்? யாருக்குள்ள அறிவிக்க வேண்டும்? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை முறையாய் துதிக்கிறவன், கர்த்தரை முறையாய் தொழுது கொள்ளுகிறவன் அடுத்து செய்கிற காரியம் என்னவென்றால் ஜனங்களுக்குள்ள ஒரு செய்கையை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய செய்கையை அறிவிக்க வேண்டும் என்பது உங்க மேலும் என் மேலும் தலையில் விழுந்த கடமை. அப்படி செய்யாதவனுக்கு ஐயோ என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த நோட்டீஸ் கொடுத்து யாருக்கெல்லாம் வேணும்னு கேட்டா யாருமே என்ன செய்யல. உங்களுக்கு யாருமே சொந்தக்காரங்க இல்லையா? இல்ல நண்பர்கள் இல்லையா? பக்கத்து வீட்டுல யாருமே இல்லையா? எங்க வான மண்டலத்துல போய் நீங்க வாழ்றமா? எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க, நான் ஒருத்தரை கூட்டிட்டு வருவேங்கிற அந்த தைரியம் உங்களுக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? தேவனை சரியாய் தொழுது கொள்ளுகிறதில்லை, ஆண்டவரை முறையாய் ஆராதிக்கிறதில்லை. அதனால் அவருடைய செய்கையை மற்றவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியல, அறிவிக்க முடியவில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். சீயோனில் வாசம் பண்ணி இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர் செய்கையை யாருக்குள் அறிவிக்க வேண்டும்? யாருக்குள்ள அறிவிக்க வேண்டும்? செய்கைனா என்ன? செய்கைனா என்னமா? எந்த செய்கையை அறிவிக்க சொல்லுகிறார்கள்? என்னை தேவன் மீட்டுக் கொண்ட செய்கையை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். என்னை தேவன் நடத்தி வந்த செய்கையை யாருக்கு அறிவிக்க வேண்டும்? ஜனங்களுக்குள் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். நீங்க 52வது அதிகாரம், ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம் படிங்களேன். சமாதானத்தை கூறி, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள், சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இங்க ஆண்டவர் ஒரு பாதத்தை பார்க்கிறார். யார் பாதம் அது? சுவிசேஷம் சொல்லுகிறவன் பாதம். சமாதானத்தை சுவிசேஷமாய் சொல்லுகிறவன் பாதத்தை பார்க்கிறான். உலகத்தில் உண்டான ஜனங்கள் உயர்ந்தவன் பாதத்தை தாழ்ந்தவன் கழுவுகிறான். உயர்ந்தவனுடைய பாதத்துக்கு அடியிலே தாழ்ந்தவன் இருக்கிறான். இங்க உன்னதமான தேவன், வானத்தை சிங்காசனமா பூமியை பாதப்படியாம் கொண்டவர், ஒருவனுடைய பாதத்தை ரசிக்கிறார். அது யாருடைய பாதம் என்றால் சுவிசேஷகனுடைய பாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டு சொல்றாரு. எப்படி இருக்கு? அழகா இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்த்து, மனுஷனை பார்த்து இவன் அழகுள்ளவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் என் தேவன் பாதத்தை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய காரியத்தை, என்னுடைய செய்கையை இதோ அறிவிக்கிற ஜனத்தினுடைய பாதம் அழகா இருக்கிறது. அது எங்க நிக்க தெரியுமா? மலைகள் மேல் நிக்கிறது. கைகளை தட்டி யாருடைய பாதம் மலையில நிற்கும்? அவருடைய செய்கையை அறிவிக்கிறவனுடைய பாதம் மலையின் மேல் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 58வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, என்ன செய்யாதே, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும், என் ஜனத்திற்கு அவர்களுடைய மீறுதலையும், யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி, யாக்கோபின் வம்சத்திற்கு அவங்க பாவங்களையும் தெரிவி, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல், தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல், நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல், அவர்கள் நாடோறும் என்னை தேடி, என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்ன செய்யாத நீங்க? அடக்கி கொள்ளாத. என்ன செய்யாத? அடக்கி கொள்ளாத. அவன் பாவத்தை அவனுக்கு என்ன செய்ய தெரிவி. எது தெரிவிக்கணுமா?
ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களோடு இருக்கிறவங்க பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை நீங்கள் அடக்கி கொள்ளாமல் அறிவித்தீர்கள் என்றால் அவர் மனம் திரும்புவார். இல்ல அவர் பாவத்திற்கு நம்ம சப்போர்ட் போவோம்னா அந்த பாவத்துக்கு யாருக்கும் பங்கு இருக்கு? யாருக்கு பங்கு இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. ஒருவன் கர்த்தரை விட்டு விலகி போகிறான், அவன் மீறுதலை குறித்து சொல்லுங்கள். ஒருவன் பாவம் செய்தால் சொல்லுங்கள், பாவம் செய்யும் ஆத்துமா செத்து போவோம், உன் பாவத்திற்கு இயேசு அடிக்கப்பட்டார் என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லாவிட்டா அந்த பாவத்துக்கு நம்ம என்னதான் மாறுவோம்? பங்காளியா மாறுவோம். யாரா மாறுவோம்? அப்ப அந்த பாவத்துக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. ஆனால் நீங்கள் அடக்கி கொள்ளாமல் சொல்லுவீர்கள் என்றால் ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவீங்கள், கர்த்தருடைய செய்கையை அறிவீங்கள். நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாளில் இருந்து இந்த நாட்கள் வரையும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதையை நினைச்சு நீங்க அறிவிச்சு பாருங்க. நினைச்சு பாருங்கள், எத்தனை வழிகளில் தேவன் உங்களை நடத்தி வந்தார், எத்தனை பாதைகளில் தப்புவித்தார், எத்தனை சூழ்நிலையில் தேவன் காப்பாற்றினார் என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்க மேலும் என் தலையின் மேல் உள்ள கடமை. செய்யாவிட்டால் ஐயோ. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் செய்யாவிட்டா என்னவா? ஐயோ. 1 நாளாகமம் புத்தகம் 16வது அதிகாரம் 23, 24 வாசிங்களே. பூமியின் சகல குடிகளே, பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பிள்ளை எல்லாம் கைகளை தட்டி எப்படி அறிவிக்கணுமா? எப்படி அறிவிக்கணுமா? இந்த மாசத்துல கடைசி மாசம் மட்டும் இல்ல, நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் அறிவிக்கணுமா? அல்லேலூயா. எப்படி நாளுக்கு நாள் என் சரீரத்திற்கு ஆகாரம் தேவையோ அப்படி என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சுவிசேஷம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில எத்தனை ஊழியம் இருக்கிறது? எத்தனை ஊழியம் இருக்கிறது? 5 ஊழியம். முதல் ஊழியம் அப்போஸ்தலர், 2வது ஊழியம், 3வது ஊழியம் சுவிசேஷகம், 4வது மேய்ப்பெண் போதகம். அல்லேலூயா. ஒரு சபைக்கு அலங்காரம் யாரு தெரியுமாமா? சுவிசேஷகன். ஒரு சபை சீர்பொருந்தணும்னா யாரு வேணும் தெரியுமா? சபையில சுவிசேஷகன். என்னை போல் மேய்ப்பர் ஊழியங்கள், என்னை போல் ஆசாரிய ஊழியம் யாரு வேணாலும் பார்க்கலாம். ஆனால் சுவிசேஷம் ஊழியம் செய்கிறவன் தான் சபைக்கு ஆசீர்வாதமானவன். அல்லேலூயா. சுவிசேஷம் ஊழியம் இல்லாமல் சபை வளராது. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே சபை வளர்ந்ததற்கு காரணம் என்னவென்றால் சபையிலே சுவிசேஷகர்கள் இருந்தார்கள். சுவிசேஷ ஊழியம் இல்லாமல் சபை வளராது. அப்போஸ்தலனுடைய வேலை என்ன? ஒவ்வொரு பகுதியிலும் சபையை கட்டி ஸ்தாபித்து விட்டு கடந்து போக வேண்டும். தீர்க்கதரிசி வேலை என்ன? சபையிலே இருந்து உண்மையாய் கர்த்தருடைய ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லணும். எப்படி? ஆவியை கொண்டு என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் சீர்கெட்டு போம்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு நல்ல தீர்க்கதரிசி இருந்தா என்னுடைய குறைகளை உணர்த்தி காட்டுகிறான் பாருங்க, அவன் தான் சரியான தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசி இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு தீர்க்கதரிசி வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு குடும்பங்களை சிதைத்து விட்டு போகிற அநேக தீர்க்கதரிசி இருக்கிறார்களா? வேதாகமத்துல நான் கேட்கிறேன், எந்த தீர்க்கதரிசியாவது வந்து மற்றவர்களை, அதாவது உனக்கு விரோதமாய் மற்றவர்கள் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. நீ சரியாக உன்னை கர்த்தர் சரிபடுத்துவார், நீ சரியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப 3வது தீர்க்கதரிசி, 2வது தீர்க்கதரிசி இருக்கணும். 3வது யார் இருக்கணும்? சுவிசேஷகன் இருக்கணும். சுவிசேஷனுடைய வேலை என்ன? சுவிசேஷம் சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அறிவிக்கப்பட்ட இடத்திலே விழுகிற விதையை சபையில கொண்டு வந்து நட்ட வேண்டும். சபையில் இருக்கிற மேய்ப்பனும் போதகனும் அவர்களுக்கு போஷித்து, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அந்த மந்தையை நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சுவிசேஷனுடைய பாதம் எவ்வளவு அழகா இருக்கிறது. அதுல 24வது வசனம், ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும், ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும், சகல ஜனங்களுக்குள்ளும்
அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எதை விவரித்து சொல்லுங்கள்? மகிமையவும் அதிசயத்தையும் விவரித்து சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வருகிற இல்லைன்னா நீங்க எங்கேயாவது போகிற இடத்துல ஒரு நேரமாவது இயேசு நல்லவர்னு யார்ட்டையாவது சொல்லுவேன்னு தீர்மானம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுக்குள்ளே அவருடைய செயலை அறிவியுங்கள். இப்ப மூணாவது பார்த்தோம்னாலும் மூணாவது நம்ம எப்படி இருக்கோம்? ஃபெயில். ஆராதிக்கிறதுல எப்படி இருக்கோம்? ஃபெயில். தொழுது கொள்ளுறதுல எப்படி இருக்கோம்? ஃபெயில். அறிவிக்கிறதுல எப்படி இருக்கிறோம்? ஃபெயிலா இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, நாலாவது பார்க்க போகிறோம். அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்க. அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துதல்னா என்ன? நான் உங்களை துதி ஆராதனைனா என்னன்னு சொன்னேன். எப்படின்னு தொழுது கொள்ளனா எப்படின்னு சொன்னேன். ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்றால் எப்படி அறிவிக்க வேண்டும், அறிவிக்கிறதை கர்த்தர் எப்படி விரும்புகிறார்னு சொன்னேன். இப்போ பிரஸ்தாபப்படுத்துதல்னா என்ன? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அப்படி என்றால் என்ன? அநேக நேரங்கள்ல நம்ம ஆராதிக்கிறதுனால் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறோம். அப்படி அல்ல. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது என்றால் அவரை உயர்த்த வேண்டும். நான் அல்லேலூயா. அவரை என்ன செய்ய வேண்டும்? அவரை உயர்த்த வேண்டும். யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நல்ல கவனிங்க, தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. கைகளை தட்டி சொல்வாயாக. படிச்சு முடிச்சிருங்க. இதுவே என் நாமம் தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், யாக்கோப்பின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்ன உன்னிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லு. இது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது. அப்படி என்றால் நீங்கள் செய்கிறது எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறீங்க பாருங்க. அதுதான் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஏசா அங்க இருந்து தன் சகோதரனாகிய யாக்கோப்பை கொல்ல கடந்து வருகிறான். யாக்கோப்பு பயந்து போய் நிற்கும் போது ஏசா கேட்கிறான், இவர்கள் எல்லாரும் யார்? அப்ப யாக்கோப்பு என்ன சொல்கிறார்? தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். கைகளை தட்டி. அப்ப நம்ம அந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருப்போம்னா, 20 வருஷம் என்னுடைய கடுமையான உழைப்பு, 20 வருஷம் நான் கஷ்டப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இது நம்ம சொல்றோம், கஷ்டப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் கொடுத்தார் என்று. அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது இல்லை. ஏன்னா முதலாவது யாரை கொண்டு வந்துட்டோம்? நான் கஷ்டப்பட்டது நிமித்தம். இங்கே யாக்கோப்பு சொல்லுகிறார், தேவன் எனக்கு கொடுத்தார். அப்ப யாருடைய நாமம் பிரஸ்தாபப்படுது என்றால் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. எந்த ஜெப வீட்டுக்கு போறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நீங்க கர்த்தர் கொடுத்த பரலோக தரிசன ஜெப வீடு. அங்க யாரு எந்த கூமுட்ட போய் நடத்துறான்னு கேட்டாக்கி மைக்கேல்னு ஒரு ஆள் நடத்துறாருன்னு சொன்னா போதும். ஆனா நம்ம எப்படி சொல்றோம்? எந்த ஜெப வீட்டுக்கு போறீங்க? அந்த மைக்கேல் பாஸ்டர் நடத்துறாருல, ராஜீவ் காந்தினர். அப்ப அது யாருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது? மனுஷனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தை ஜனங்களுக்குள் பிரஸ்தாபப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒரு சின்ன பேனா கொடுத்தாலும் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஒரு சின்ன காரியம் கொடுத்தாலும் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தர் எனக்கு தந்தது, கர்த்தர் எனக்காவண்டி செய்தது, கர்த்தர் எனக்கு செய்து முடித்தது என்று அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். 20வது அதிகாரம் 14வது வசனம், யாத்திராகமம் 20:14.
மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். பல வருஷமா நான் கூட அந்த வசனத்தை நான் தப்பா தான் பேசி இருந்திருக்கேன். இந்த வசனத்தை நீங்க இப்ப கவனிக்கணும். செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யார் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்? தேவர் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்படி என்றால் நான் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவர் வந்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். அந்த இடத்துல வைத்து தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடத்திலும் அவர் வந்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நன்றி அறிதல் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அவர் நாமத்தை எதை கொடுத்தாலும், ஒரு உணவை கொடுத்தாலும், ஆண்டவரை நீர் கொடுத்த உணவுக்கு நன்றி. ஒரு உடையை கொடுத்தால் நீர் கொடுத்த உடைக்கு நன்றி. இப்படி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா? யோசுவா புஸ்தகம் 9வது வசனத்துல பாருங்க, 9:9. அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை ஒரு கூட்ட ஜனங்கள் அந்நியர் இடத்துல இருந்து, தூர தேசத்திலிருந்து கொஞ்சம் பேர் வந்து சொல்றாங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை நாங்கள் கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்யறதை நாங்கள் கேள்விப்பட்டு வந்தோம். கைகளை தட்டி ஆண்டோடு. இப்போ வேற இடத்துல இருந்து வந்து யோசுவாட்ட சொல்றாங்க, நாங்க எப்படி வந்தோம் தெரியுமா? உன் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபத்தை கேட்டு வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்கள். உங்களை அறியாத அநேக ஜனங்கள் உங்களுடைய பிரஸ்தாபத்தை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தை கடந்து வருவார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 45வது அதிகாரம் 17வது வசனம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். கைகளை தட்டி ஆண்டோட தாவீது சொல்லுகிறார், உமது நாமத்தை தலைமுறையாய் நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். அல்லேலூயா. தொழிலுக்கு கணவன் போயிட்டு வர்றானா, துணைவன் உள்ள வந்த உடனே, ஆண்டவரே என் கணவனை இந்த நாள் நடத்தி வந்த கிருபைக்காக வேண்டி உமக்கு நன்றி என்று பிரஸ்தாபப்படுத்தி பாருங்கள். உங்க கணவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கணவன் உங்க வீட்டுல உள்ளவங்க வேலைக்கு போயிட்டு வர்றாங்களா, ஆண்டவரே நீர் காத்து கொண்ட கிருபைக்காக வேண்டி நன்றி என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் அவரை சரியாய் துதிக்கிறேன்னா அதுலயும் ஃபெயிலு, சரியாய் தொழுது கொள்றான்னா அதுலயும் ஃபெயிலு, கர்த்தரை அறிவிக்கிறேன்னா அதுலயும் ஃபெயிலு, அவரை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறேன்னா அதுலயும் ஃபெயிலா இருக்கிறான். அப்ப எப்படி தேவன் வந்து ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. இந்த பிரமாணம் இல்லாம ஆசீர்வாதம் இல்லமா? பிரமாணம் இல்லாம என்ன இல்ல? ஆசீர்வாதம் இல்ல. அப்படி ஆசீர்வாதம் வந்தா அது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்ல, பைபிள் சொல்லுது. அப்ப இந்த பிரமாணத்தின் பிரகாரம் தான் எனக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. நான் திரும்பி உங்கள்கிட்ட நீங்க சில பேர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை, ஒரு பெரிய ஏவுதலோடு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது உண்மையாய் ஆராதிக்க பழகுங்கள். உண்மையாய் ஆராதிக்க பழகுங்கள். நன்றியோடு
கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு மனமகிழ்ச்சியோடு கைத்தாளத்தோடு தன்னை தேவனுக்குள்ளே விட்டு கொடுத்து உரத்த சத்தமாய் ஆராதிக்க பழகுங்க. தேவ சமூகத்திலே நான் தொழுது கொள்ளும் பொழுது என்னை ஜீவப்பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இருமார்ப்பா இருக்கக்கூடாது. இந்த ஆளுக்கு ஏதோ பேசுறான், நம்மளுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தன்னை ஜீவப்பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். தன்னுடைய அவயங்களை துண்டு துண்டாய் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆவி ஆத்துமாவை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது அந்த தொழுதல் கர்த்தர் பிதாவுக்கு பிரியமா இருக்கிறது. ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ள அறிவிங்க. அடக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள். அடக்கி வைக்கிற காலம் அல்ல. அடக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள், அறிவியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது போல அந்த 4வது வசனத்துல, அந்த 4வது அதிகாரத்திலே, அந்த ஏசாயா 12வது அதிகாரத்திலே 3வது வசனம் படிக்குமா? நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. எந்த ஊற்றிலிருந்து? இரட்சிப்பின் ஊற்று, ஆசீர்வாதத்தின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர்